Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஐபிஎல் வரலாற்றில் மிகச்சிறந்த கேப்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேரை சொல்லலாம். ஒன்று மகேந்திர சிங் தோனி, இன்னொன்று ரோஹித் சர்மா. இவங்க ரெண்டு பேருமே கொண்டாடப்பட்ட ஒரு கேப்டன்ஸாக இருக்காங்க. இவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலில் நிறைய வித்தியாசங்களும் இருக்கும், ஒற்றுமைகளும் இருக்கும். சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய கேப்டன்சி முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. கடந்த ஐபிஎல் சீசனில் ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே கேப்டன்சி பதவியை விட்டு கொடுத்து அடுத்த தலைமுறை பிளேயருக்கு கொடுத்துட்டாங்க. 2024 ஐபிஎல்ல ரெண்டு பேருமே கேப்டனாக இல்லை. இன்னொரு ஒற்றுமை, போன ஐபிஎல்ல ரெண்டு டீம்ஸுமே பிளே ஆஃப்க்கு போகல. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தோனியும் ரோஹித் சர்மாவும் தங்களுடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்திட்டே இருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது கிரேட்டஸ்ட் ஐபிஎல் கேப்டன் தோனியா ரோஹித்தா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே மகேந்திர சிங் தோனி ஒரு கிரேட்டஸ்ட் ஐபிஎல் கேப்டனாக இருக்காரு. 226 ஐபிஎல் மேட்சஸில் அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. 133 வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் 58.84. 200 ஐபிஎல் கேம்ஸ் மேலே அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 100 வெற்றிகளை பதிவு பண்ண ஒரே ஐபிஎல் கேப்டன்ற பெருமையும் தோனி கிட்ட தான் இருக்கு. அப்படியே நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்தோன்னு வைங்களேன், அவர் 158 மேட்சஸ்க்கு கேப்டனாக இருந்திருக்காரு. இதில் 87 வெற்றிகளை பதிவு பண்ணியிருக்காரு. இவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் 55.06. இவருடைய நம்பர்ஸும் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஐபிஎல் கோப்பையை இவங்க தலைமையில் தான் அந்தந்த டீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் பிக் ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது எம்ஐயும் சிஎஸ்கேவும் தனிச்சு இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது தோனி முதல் இடத்துல இருக்காரு, அதுக்கு அடுத்த இடத்துல ரோஹித் இருக்காரு. ஆனாலும் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் சக்ஸஸ் அப்படின்றது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதில் அடுத்ததாக வருது கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் தோனி கொஞ்சம் தனித்துவமாக இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2016 மற்றும் 2017 வருஷத்தில் சிஎஸ்கேன்ற ஒரு டீமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸில் கேப்டனாக இருந்தார். அது ஒரு சீசனுக்கு தான். 2022 ஐபிஎல்ல கூட அவர் செகண்ட் ஹாஃபில் தான் சிஎஸ்கேவுடைய கேப்டனாக இருந்தார். ஆனாலும் தோனியுடைய கன்சிஸ்டன்சி ரெக்கார்டு தான் ஆச்சரியமாக இருக்குது. 2008லேருந்து 2015 ஐபிஎல் வரைக்கும் கண்டினியூஸாக 8 சீசன்லையும் அவர் தலைமையில் சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிருக்காங்க. அடுத்ததா 2016லேருந்து 2023 வரைக்குமான அந்த 7 சீசனில் தோனி தலைமையிலான டீம் 4 தடவை பிளே ஆஃப் போயிருக்கு. அதில் 2017 மட்டும் அவர் புனே டீமுக்கு கேப்டனாக இல்லை. ஸோ இது வரைக்கும் 15 சீசன்ஸில் தோனி 10 தடவை ஃபைனலுக்கு போயிருக்காரு. ஆனால் இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது ரோஹித்தோடைய நம்பர் அப்படியே டவுன் ஆகுது. கேப்டனாக 11 சீசனில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை 7 தடவை பிளே ஆஃப் கூட்டு போயிருக்காரு. தோனியுடைய பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 80% இருக்கு. எந்த ஒரு கேப்டனுக்குமே இல்லாத ரேட் இது. ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக 11 சீசனை ஃபேஸ் பண்ணி 5 சீசனில் அவர் ஃபைனல் போயிருக்காரு. ஆனால் அந்த 5 சீசன்லையுமே அவர் கப் அடிச்சிருக்காருன்றது வேற விஷயம். ஸோ கன்சிஸ்டன்சியில் தோனி டாப்பாக இருக்காரு. ஆனால் பீக்கில் ரோஹித் இங்கே பீட் பண்ணிடுறாரு. ஆனால் இங்கே தோனியுடைய கேப்டன்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 6 சீசன் தான். ஏன்னா டிஸ்மிசலுக்கு அப்புறம் 2018 மறுபடியும் சிஎஸ்கே உள்ள வராங்க. இந்த 2018லேருந்து 2023 வரைக்கும் 6 சீசனில் 3 தடவை தோனி தலைமையில் தான் சிஎஸ்கே கப் அடிச்சிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ஐபிஎல் வரலாற்றில் பெஸ்ட்டான பீரியட்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 2013லேருந்து 2020 வரைக்குமான காலகட்டங்களில் 8 சீசன்ஸில் 5 தடவை கப் அடிச்சிருக்காரு. சரி, நம்ம அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பார்த்துடலாம். 2013லேருந்து 2023 வரைக்கும் மகேந்திர சிங் தோனியும் ரோஹித் சர்மாவும் கேப்டன்ஸாக பல இடங்களில் மோதிருக்காங்க. இதில் மும்பை வெர்சஸ் சென்னை மற்றும் மும்பை வெர்சஸ் புனே அடங்கும். அப்படி பார்க்கும்போது 22 மேட்சஸில் ரெண்டு பேருமே கேப்டனாக மோதிருக்காங்க. 12-10 என்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா லீடிங்கில் இருக்காரு. அதே மாதிரி 15 பிளே ஆஃப் கேம்ஸில் ரோஹித் 11-4ன்னு இங்கே லீடிங்கில் இருக்காரு. இங்கே அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் 73.33. தோனியோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 26 பிளே ஆஃப் கேம்ஸில் 17-9 என்ற அடிப்படையில் தோனி இங்கே லீடிங்கில் இருக்காரு. இதில் இவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் 65.38. ஆக்சுவலாக ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது 2 இடங்களில் ரோஹித் சர்மா தோனியை பீட் பண்ணுறாரு. அது ஒன்று ஐபிஎல் ஃபைனல்ஸ் 2013, 2015 மற்றும் 2019. இப்படி 3 ஐபிஎல் ஃபைனல்லுமே சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தான் மோதினாங்க. இதில் 3த்துலையுமே தோனி தலைமையிலான சிஎஸ்கேவை ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் தான் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ 3-0 கணக்கில் ரோஹித் லீடிங்கில் இருக்காரு. அதே மாதிரி ரோஹித்துடைய இன்னொரு முக்கியமான ரெக்கார்டு இருக்குது. ஐபிஎல் ஃபைனலில் இது வரைக்கும் அவர் தோக்கவே இல்லை. 5-0 கணக்கில் கேப்டனாக மிகப்பெரிய ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் அடிப்படையில் ரோஹித் சர்மா லீடிங்கில் இருக்காரு.
ஐபிஎல்லுடைய பெஸ்ட் கேப்டன் யாருன்ற கேள்விக்கு தோனியா ரோஹிதா அப்படின்னா அதுக்கு நெவர் எண்டிங் கேம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்தந்த டீமுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்சி நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கிரேட்டஸ்ட் ஐபிஎல் கேப்டனா தோனி இருக்காரு. அதே மாதிரி பீக் மற்றும் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் இருக்காரு. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது சந்தேகமே இல்லாமல் தோனி மற்றும் ரோஹித் ரெண்டு பேருமே ஐபிஎல்லுடைய கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் தான். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கேப்டன்சியில் எது பெஸ்ட்டான சீசன் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை அப்படியே பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.